இப்ப நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன தெரியுமா ப்ரோ, இப்படி முத்துக்குமரனை டார்கெட் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு வீட்டுக்குள்ள வந்து கேப்டன்சி டாஸ்க் வர இல்லைன்னு சொல்லிட்டாங்களா ப்ரோ? அப்போ வரப்போற வரங்க கேப்டன்சி டாஸ்க் இருக்குமா இருக்காதான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கேப்டன் பதவிக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாதா, இல்ல வரப்போற வாரங்கள்ல யாருக்குமே கிடையாதுன்னா அப்போ ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கட்டாயிருமான்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பங்கள் போயிட்டு இருக்குது. அந்த குழப்பத்தை ஒரு சின்ன தீர்வு மாதிரி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள நேத்து ஆடின ஒரு கேம் வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான ஓட்டுகள் வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்குது. நம்ம கூட நினைச்சிட்டு இருந்தோம் அன்சிதா எவிக்ட் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கான ஓட்டுகள் இல்லைன்னு. ஆனா அதுதான் இல்ல, அன்சிதா அவர்களுக்கான ஓட்டுகள் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்குது, வேற லெவல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. சோ வீட்டுக்குள்ள எவன் போத்துட்டு வெளியே போறான்னு தெரியல. வீட்டுக்குள்ள ஒருத்தன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு வெட்டியா உட்கார்ந்திருக்கானே, அவனே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ மொத்தமா பாத்துறலாமா? சோ ஃபர்ஸ்ட் இருக்க டவுட்டே இப்போ வீட்டுக்குள்ள இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லுங்க. சோ அந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்ச நியூஸ் படி திங்கக்கிழமை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டாஸ்க் இருக்கும், இல்லாம இருக்காது. பட் இப்போதைக்கு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து ஒரு 2 நாட்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்காட்டினா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. இல்லாட்டினா வரப்போற நாட்களும் ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு ஓகே சாரி கேட்டுட்டோ இல்ல பிக் பாஸ் உடனே சரின்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம கண்டிப்பா இதை வச்சு உள்ள எல்லாரையும் வச்சு செஞ்சிரும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் பிக் பாஸ் அப்படி கதற விடுறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க, இப்ப கடைசி வந்த 3வது ப்ரோமோலாம் கவனிச்சுன்னா அவன் உடஞ்சு அழுதுட்டான். ஒரு மாதிரி என்ன விட்டுருங்க பிக் பாஸ், நான் வெளியே கூட போயிடுறேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு உள்ள இருக்க முடியாது, ஒன்னே என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கொடுக்க மாட்டேன், நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டான். ஏன்னா அவனால ஏத்துக்க முடியல ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து பவித்ரா கொடுக்கலாம் நினைச்சோம், சார் நமக்கு அந்த கேப்டன்சி வேணா, பவித்ரா அந்த கேப்டன்சிக்கு வந்தா பவித்ரா வச்சு கொஞ்சம் ஆனந்தமா இருப்பான்னு சொல்லி பார்த்தா மொத்தமா சேர்த்து முடிச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு முத்துக்குமாரனால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் எனக்கு எப்படி இருக்க போன்னு தெரியல. மேபி வீட்டுக்கு போயிருவாரா இல்ல வீட்டுக்குள்ள இருப்பாரான்னு தெரியல. பட் நமக்கு இப்போ கிடைச்ச நியூஸ் படி ஒரு வீட்டுக்கு போனதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ஒரு எமோஷனல் அழுதுட்டு இருக்காரு. நிறைய பேர் இதோட என்கிட்ட வந்து கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ அவர் வீட்டுக்கு போயிருவாரா ப்ரோ வீட்டுக்கு போயிருவாரா ப்ரோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி எந்த ஒரு நியூஸும் இல்ல, யாரும் கவலைப்படாதீங்க, அவர் வீட்டுக்குலாம் போல, அங்கேயே தான் இருக்காப்ல. ஆனா அந்த கேப்டன்சி டாஸ்க் அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த ப்ரோமோல கவனிச்சா கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரத்து செய்யப்படுதுன்னு போட்டிருந்தாரா, அது ரயானுக்கான நாமினேஷன் பாஸும் உள்ள வருதான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வருது. ஏன்னா அதுல சொன்னோனே ரயான் ஒரு மாதிரி வாயில கை வைப்பான், இந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்சரியும் ஜாக்லின் ஒரு மாதிரி ரயானா தான் எட்டி பார்ப்பாங்க. சோ அந்த வகையில மொத்தமா சேர்த்து தான் கட் பண்றான்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. லைவ்ல இப்போ வந்துரும், கொஞ்ச நேரம் கழிச்சு லைவ்ல வந்து அதை பத்தி கிளியரா சொல்லிடுறேன். சரி ஓகே, ஓட்டுகள் என்ன ப்ரோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேத்து வரதுக்கு ஆக்சுவலா ஒரு 4 பேர் பாட்டம்ல இருந்தாங்க ப்ரோ. யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? ரயான், ரஞ்சித், அன்சிதா, மஞ்சரி, இந்த 4 பேர் தான் ஆக்சுவலா பாட்டம்ல இருந்தாங்க. தீபக் அவர்கள் கூட மஞ்சரியோட கொஞ்சம் ஓட்டுகள் வந்துட்டு போல. ஆனா நேத்துலாம் கவனிச்சுன்னா அன்சிதா அவர்கள் மேல போயிட்டாங்களாம். அப்படியே அன்சிதா அவர்கள் மேல போயிட்டு இப்ப 3 பேர் கீழே இருக்காங்க. அந்த 3 பேர்ல இருந்து யாரோ 2 பேர் தான் வெளியே போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது யார் அந்த 3 பேர்னா? ரஞ்சித், ரயான், மஞ்சரி, இந்த 3 பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல 3 பேர்ல யார் 2 பேர் பண்ணா டிசர்வா இருக்கும் நீங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா டிசர்வ்னு சொன்னா ரஞ்சித் அண்ட் ரயான் சொல்லுவேன். இந்த 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போனா மீதி இருக்க ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கேம் ஆடுவாங்க. ரயானுக்கான கேம் என்ன தெரியுமா ப்ரோ? டாஸ்க் நல்லா தான் ஆடுறான், ஓகேவா? அவன் டாஸ்க் நம்ம எங்கேயுமே குறை சொல்றதுக்குல அவன் டாஸ்க் சூப்பரா தான் ஆடுறான். ஆனா அவன் டாஸ்க்ல சில பல தப்புகள் இருந்து யாராவது அதை எடுத்து சொன்னா அந்த தப்பை ஏத்துக்காம உடனே வந்துட்டு நீங்களும் ஒரு தப்பு பண்ணதா செஞ்சிருக்கீங்க, நீங்களும் இந்த இடத்துல இப்படி பண்ணீங்க, நீங்களும் அந்த இடத்துல அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு ஆப்போசிட்ல இருக்கால டிஃபெண்ட் பண்ணி பேசுறானே தவிர அவன் பண்ண தப்பை ஏத்துக்க மாட்டேங்கான். இதே வீட்ல வேற யார்கிட்ட வேணா போய் சொல்லி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனா முத்துக்குமரன், விஜய் விஷால், ஜாக்லின், சௌந்தர்யா கூட ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஆனா ஏத்துப்பாங்க, ஒரு சில இடங்களை ஏத்துக்கிட்டாங்க. மத்த யார்கிட்ட சொன்னாலுமே ஓரளவு லைட்டா கன்சிடர் பண்ணி ஓகே இப்படி நடந்திருக்குன்னு சொல்றியா, சரி சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரயானால அதை ஏத்துக்க கூட முடியல. ரயான் வந்து அவன் தான் கரெக்ட், அவங்க ஆடுற கேம் ரொம்ப கரெக்டான கேம் நினைச்சிட்டு இருக்கான். அதனால ஆப்போசிட்ல யாரையும் பேச விட மாட்டேங்க. அதனால என்ன கேட்டா மஞ்சரி அவர்கள் இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன். ரஞ்சித் அண்ட் ரயான் இந்த 2 பேர் வெளியே தூக்குனா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. சில ஓட்டுகள்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல, ஒரு 1,86,000 ஓட்டுகள். ஆனா இந்த வாரம் ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அந்த விஷயத்தை இங்க பேச தான் வந்திருக்கேன். இந்த வாரம் ஃபர்ஸ்ட்லயே நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஓட் லிஸ்ட்லாம் ஓப்பன் ஆன உடனே நான் வீடியோல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், ப்ரோ இந்த வாரம் எவ்வளவு ஓட்டுகள் ப்ரோ நீங்க போடுவீங்க, அன்அஃபிஷியல்ல எவ்வளவு ஓட்டுகள் நீங்க கொண்டு வந்துருவீங்கன்னு கேட்டா எல்லாருமே 3 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல சொன்னீங்க. ஒரு 3/4 பேர் வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் வந்துரும் ப்ரோன்னு சொன்னீங்க. ஆனா 2 லட்சம் ஓட்டுகள் கூட தரல, ஒரு 1,80,000 ஓட்டுகள் தான் தொட்டு இருக்குது. எதுக்குன்னு தெரியல. மேபி எல்லாருக்கான சப்போர்ட் கம்மியாகுதா இல்ல ஆடியன்ஸ் வந்து ஓட்டுகள் போடுறது கம்மியாகுதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நான் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்றேன். ஆடியன்ஸ் வந்து ஓட்டுகள் போடுறது ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. நார்மலா பாக்குறாங்க, பாக்குறதோட ஓகேன்னு சொல்லி கடந்து போறாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் எமோஷனலா கனெக்ட் ஆகி ஓட்டுகள் போடுறாங்க எனக்கு தோணுது. அந்த வகையில முதல் இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் ஒரு 1,86,000 ஓட்டுகளை பிடிச்சு வச்சிருக்காப்ல அன்அஃபிஷியல் ஓட்ல. 2வது இடத்தை யார் பிடிச்சா அஃபிஷியல் நான் சொல்லணும், இப்போ டாப் 5 மட்டும் சொல்லிட்டு அஃபிஷியலா டாப் 5 சொல்லிடுறேன். இல்ல 2வது இடத்தை யார் பிடிச்சிருக்கானா ராணா அவர்கள் பிடிச்சிருக்காப்ல, ஒரு 1,80,000
1,15,000 ஓட்டுகள் பிடிச்சிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கட்டா, நீங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கீங்க ப்ரோ. உங்ககிட்ட தான் நான் சொல்லணும், மக்கள் ரொம்ப மோசமா இருக்கீங்க. இந்த வீட்டுல ஒருத்தன் சும்மா கீழே விழுறான், விழுந்தோன்னு அடிபடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு நாள் சிம்பத்தி வச்சுட்டு இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க எப்படி ஓட்டுகள் போடுறீங்க எனக்கு தெரியல. ஓகேவா? இவனை நிறைய பேர் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவன் டைட்டில் வின்னருக்கு என்ன டிசைன் எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னு தெரியல. ஒரு டாப் 5 வரட்டு இல்ல ஒரு டாப் 10 வரட்டுன்னு சொன்னா கூட நான் ஏத்துப்பேன். ஓகேவா? இவன் டைட்டில் வின்னருக்கு இவன் என்ன பண்ணான்னு யாரால ஒண்ணு சொல்ல முடியுமா ப்ரோ? இவன் வீட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணானா, இல்ல டாஸ்க் ஃபயர் ஆடினானா, இல்ல வீட்டுல யாருக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா கருத்துக்களை வச்சு பேசினானான்னு சொல்லி எதா ஒன்னா சொல்ல முடியுமா? எதுவுமே கிடையாது. ஆனா என்ன பண்றீங்க தெரியுமா? வாரம் வாரம் சும்மா சிம்பத்தியை மட்டுமே வச்சு உனக்கு ஓட்டுகள் போட்டு மேல கொண்டு வந்துட்டீங்க. இந்த சிம்பத்தி எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஸ்கூல் டாஸ்க் இருக்குல்ல, அந்த ஸ்கூல் டாஸ்க் அப்போ இவன் ஆப்போசிட் பண்ணி எல்லாரும் பேசுற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுல கொஞ்சம் காண்டாயி எல்லாருக்கும் ஆப்போசிட்ல பேசியிருப்பான். அப்ப எனக்காண்டி நான் தான் நிக்கணும், என்னோட லைஃப் மச்சான்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருப்பான். அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு மக்கள் எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அவன் அடுத்த நாள்ல இந்த கண்டென்ட் கொடுத்தானான்னு கேட்டா இல்லவே இல்லை, கண்டென்ட்லாம் கொடுக்கவே இல்லை. சோ மக்கள் தான் ரொம்ப மோசமா இருக்கீங்க. சும்மா நாச்சுக்கு யாருக்கா ஓட்டு போடுறீங்க. ஒரு நாள் கண்டென்ட்காண்டி ஒரு வாரம் ஓட்டு போடுறதுலாம் ரொம்ப மோசம் ப்ரோ. அவன் ஒரு நாள் கண்டென்ட் கொடுத்தான், அந்த அதுவும் கண்டென்ட் நினைக்கிறீங்களா? ஓவர் டூ ப்ரோ, அது ஓவர் டூ. அவன் ஆடணும்னு சொல்லி படபடன்னு பண்ணிட்டு இருந்தான், பண்ணி கீழே விழுந்து அடி வாங்கிட்டான். ஓகேவா? அது வந்து இப்போ அவன் மேலதான் தப்புன்னு சொல்ல, ஏதோ ஒன்று பண்ண அடி விழுந்துட்டு. ஓகேவா? ஆனா அந்த ஒரு அடியை வச்சுட்டு இவ்வளவு ஓட்டுகள் போட்டு ஒருத்தனை டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது ப்ரோ. உங்களோட நீங்க இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோவை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரேடியா சிம்பத்திக்கு போறீங்களா, இல்ல ஒரேடியா பாவ ஓட்டுகள் போறீங்களா, இல்ல ஒரேடியா ஷோ வந்து யார் ரசிக்கும் தன்மையா கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு போறீங்களா, இல்ல ஒரேடியா யார் என்டர்டைன்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு போறீங்களா? எதுவுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ, எதுவுமே தெரியல. இது உங்க கையில தான் இருக்கு. ஸோ 2வது இடத்துல ராணுவ இருக்காப்ல, 3வது இடத்துல சௌந்தர்யா இருக்காப்ல, ஒரு 95,000 ஓட்டுகள். இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் டவுன். ஏன்னு சொல்லுங்க, இந்த வாரம் அவங்க எதுவுமே பண்ணல, ஃபுல் நெகட்டிவ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓட்டுகள் டவுன் ஆகுது. ஓகேவா? ஸோ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் மேலே கீழே இறங்கி வருது, ராணுவுக்கான ஓட்டுகள் மட்டும் எப்படி ஏறி போய்கிட்டே இருக்கு. இதில் நான் உங்களை மட்டும் குத்த சொல்ல மாட்டேன், ஏன்னா சென்ட்ரல் ஆடியன்ஸ் பெருசா ஓட்டுகள் போடலங்கிறது எனக்கும் தெரியும். ஓகேவா? பெருசா ஓட்டுகள் இல்லை. அந்த ஓட்டுகள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, எங்க இருந்து வருது, எப்படி வருது, யார் போடுறா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் சொல்லுவேன் ப்ரோ. இப்போ சிம்பிளா சொல்லிட்டா, உண்மையா மக்களுக்கான ஓட்டுகள்னா கண்டிப்பா அப் அண்ட் டவுன் இருக்கணும். ஆனா அப் அண்ட் டவுன் இல்லாம ஒன்லி அப் மட்டும் இருக்கு தெரியுமா ஒருத்தனுக்கு? அங்கதான் எனக்கு டவுட்டே வருது. சௌந்தர்யா அவர்கள் 95,000 ஓட்டுகள் எடுத்து 3வது இடத்துல பிடிச்சிருக்காப்ல. 4வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. எப்படி 4வது இடத்துல ஜாக்லின் 63,000 ஓட்டுகள். நான் இந்த இடத்துல தான் ராணுவ கனெக்ட் பண்ணி பேசணும்னு வச்சிருக்கேன். முதல் நாள்ல இருந்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து வீட்டுக்குள்ள சர்வே ஆயிட்டு இருக்க ஜாக்லினுக்கு வெறும் 63,000 ஓட்டுகள் தான். சும்மா வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஓவர்டு பண்ணி கீழே விழுந்து அடி வாங்கி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண ராணுவுக்கு 1,20,000 ஓட்டுகளா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. இதுல நீங்க எப்படி டிஃபரெண்ட் பண்ணி யாருக்கு எப்படி ஓட்டு போடுறேன்னு தெரியல. சோ வீட்டுக்கு சிம்பத்தி மட்டும் காட்டினா ஓட்டு போடுவீங்களா, இல்ல ஏதோ ஒரு டாஸ்க் வந்து அந்த டாஸ்க்ல நான் டாஸ்க் பண்ண பொத்துன்னு விழுந்தா அது ஓட்டு போடுவீங்களா, இல்ல அந்த வீட்டுக்காண்டி உழைக்கணும், கேமுக்காண்டி உழைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி வாரம் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா, இந்த மாதிரி நபர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா எனக்கு தெரியல. இல்ல நான் வந்து ஜாக்லினுக்கு நீங்க டைட்டில்லாம் தூக்கி விடுங்கன்னு சொல்லப்பா. ஓகே, டைட்டில்லாம் நீங்க தூக்கி கொடுக்க வேண்டாம். பட் இருந்தாலுமே ஏதோ ஒன்று பண்றாங்களா, அவங்க கண்டென்ட்டுக்கு சின்ன மரியாதை, ஒரு நான் கொஞ்சம் ஓட்டுகள் அதான் பார்க்கலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி ஓகே, ஒன்னும் சொல்றதுக்கு 63,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. 5வது இடத்துல அருண் இருக்காப்ல ஒரு 58,000 ஓட்டுகள். 6வது இடத்துல தீபக் இருக்காப்ல ஒரு 52,000 ஓட்டுகள். ஓகேவா? இவ்வளவுதான் ஓட்டுகள் வச்சிருக்காங்க. இல்ல அஞ்சிதம் மேல ஏறி வந்துட்டாங்க. சோ இந்த அடிப்படையில் அன்அஃபிஷியல் இருக்கலாம். அபிஷியல் எப்படி ஓட்டுகள் இருக்கு தெரியுமா? முதல் இடத்துல முத்துக்குமரன், 2வது இடத்துல ராணோ, 3வது இடத்துல ஜாக்லின், 4வது இடத்துல சௌந்தர்யா பிடிச்சிருக்காங்களா, 5வது தான் எனக்கு தெரிஞ்சு அருண் அவர்கள் வந்திருக்காங்க நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி தான் அபிஷியல் ஓட்டுகள் இருக்கதா நியூஸ் வந்திருக்குது. இதுல நீங்க யோசிச்சு பாருங்களேன், அபிஷியலே ராணுவ 2வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இவன் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம இருந்தா ஓட்டுகள் போட்டா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஏதோ ஒண்ணு பண்ண வச்சு அது மூலமா ஓட்டு ஏத்துறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், சிம்பிளா யோசிங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க் வரது உனக்கு ஓட்டுகள் கிடையாது. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல எனக்காண்டி நான் தான் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண அடுத்த நாள்ல இருந்து ஓட்டுகள் வந்துட்டு நமக்கும் ஓகே அப்படி சொல்லி ஓகே ஓட்டுகள் வந்துட்டு அப்படி சொல்லி நம்மளும் அதை கண்டுக்காம விட்டோம். அடுத்த நாள்ல இருந்து வாரம் நானும் கவனிக்கிறேன், இவன் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சம்பவம் ஓவர்டு பண்ண பிறகு அதுல இருந்து ஓட்டுகளை ஏத்திடுறாங்க. அதுல இருந்து ஓட்டுகள் ஏற்றணும் நம்ம என்ன நினைச்சிரோம், ஓ மக்கள் ஓட்டுப்பான்னு நினைச்சிரோம். மக்கள் யாருக்கும் ஒரே நாள் 50,000 60,000 ஓட்டுகள் போட மாட்டாங்க ப்ரோ. முத்துக்குமரன் கூட அவ்வளவு ஏறல ப்ரோ. நேற்று 1,60,000 ஓட்டுகள் இருந்தா இன்னைக்கு 1,80,000 ஓட்டுகள் இருக்கான். முத்துக்குமரன் வீட்டுக்கு அவ்வளவு கண்டென்ட் கொடுக்குறேன், வெறும் 20,000 ஓட்டுகள் தான் ஏற்றிருக்கான். ஒண்ணுமே கொடுக்காம 1,20,000 ஓட்டுகளை எப்படி ஏத்துறாங்கன்னே தெரியலப்பா. அதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். தயவு செய்து இந்த டைட்டில் ரேஞ்சுக்கு அப்புறம் அசீம் ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு வந்து பேசாதீங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு பிக் பாஸ் ரசிகனா அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு. வயிறு எரியுதலே அப்படின்னு மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் அண்ட் ரயான் அவுட்னு நினைக்கிறேன். கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க.